ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இப்போ ரெண்டிங்காக போகிற பேர்னவே கேக்கோடு வந்திருக்கிறேன். பேர்னவே கேக் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இந்த பேர்னவே கேக்கை நான் என்னுடைய மகளின் பர்த்டேக்கு தான் செய்தேன். நான் 8 இன்ச் கேக் டம்மி எடுத்து ஃபொண்டன்டால் கவர் பண்ணி வச்சுருக்கிறேன். மேர்மைட் தீமில் தான் இந்த கேக்கை செய்கிறேன். நவிசா ஆண்டு பெயரை ஸ்டிக் பண்ணிவிட்டு மேர்மைட் டெய்ல்ஸை வச்சு இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணி விடுகிறேன். சிலிக்கன் மோல்ட்டில் தான் இந்த மேர்மைட் டெய்ல்ஸை செய்த நான் ஆல்ரெடி மேர்மைட் தீம் கேக் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். பர்பிள் கலர் ஃபொண்டன்ட்லேயும் ப்ளூ கலர் ஃபொண்டன்ட்லேயும் இப்படி ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் காஃபாக வெட்டி எடுக்கிறேன். வெட்டி எடுத்த காஃப் சர்க்கிளை இப்படி அப்சைட் டவுனாக மாறி மாறி ஸ்டிக் பண்ணி விடுகிறேன். ஃபொண்டன்ட்டை ஸ்டிக் பண்ண நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணலாம், எக் ஒயிட், எடிபிள் குளூ யூஸ் பண்ணலாம். நான் தண்ணி பூசித்தான் ஸ்டிக் பண்ணி விடுகிறேன். 2 அடுக்கில் இந்த காஃப் சர்க்கிளை ஸ்டிக் பண்ணி விடுகிறேன். கேக்கின் மேல் பகுதிக்கு ஃபொண்டன்ட்டில் உருட்டி டெக்கரேட் பண்ணுறேன். ஃபொண்டன்ட் உருளை உயரமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். மேர்மைட் எடிபிள் பிரிண்ட் அமேசானில் ஆர்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் இதை ஆர்டர் பண்ணிக்கல அவதானமாக ஆர்டர் பண்ணணும். ஏனென்று சொல்லி சொன்னால் ஐசிங் எடிபிள் பிரிண்ட்டும் இருக்குது, வேஃபர் எடிபிள் பிரிண்ட்டும் இருக்குது. வேஃபரில் வாங்கினீங்களன்னு சொல்லி சொன்னால் தான் பேர்னவே பண்ணும். கேக்கின் சைட் பகுதியை செய்து வச்சிருக்கிற ஸ்டார்ஃபிஷ், நத்தை, கடல் குதிரை, மீன் அதில் வச்சு டெக்கரேட் பண்ணி விடுறேன். இந்த எடிபிள் சீட் கேக்கில் முட்டாமல் உயரமாக இருக்கணும். அதால் தான் ஃபொண்டன்ட்டை உயரமாக உருட்டி கேக்கின் ஓரங்களுக்கு ஸ்டிக் பண்ணி விட்டேன் நான். இப்போ எடிபிள் சீட் கேக்கில் முட்டாது. அப்படி கேக்கில் முட்டாமல் இருந்துச்சுன்னு சொன்னாதான் வடிவாக எரியக்கூடிய மாதிரி இருக்கும். எடிபிள் சீட்டின் ஓரங்களுக்கு பட்டர் ஐசிங்கால் ஐசிங் போட்டு விடுகிறேன். ஸ்டார் நோசில்ஸால் தான் இந்த ஐசிங்கை போடுறேன். 6 இன்ச் கேக்குக்கு க்ரம் கோட் போட்டு அதுக்கு மேலே ஃபொண்டன்ட்டால் கவர் பண்ணி வச்சுருக்கிறேன். கேக்கின் அடிப்பகுதிக்கு ஃபொண்டன்ட் அரவட்ட ஷேப்பில் கட் பண்ணிட்டு தண்ணி போட்டு ஸ்டிக் பண்ணி விடுகிறேன். கேக் டோப்பர்ஸை வச்சு இப்போ கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். ஹேப்பி பர்த்டே கேக் டோப்பர் வைக்கிறேன். இந்த ஹேப்பி பர்த்டே கேக் டோப்பரை நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங், அமேசான், ஈபே எதுலேயும் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். இந்த மேர்மைட் பார்க்க நல்லா இருக்குதா? இந்த மேர்மைட்டை நான் டெமுவில் தான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். நான் மேர்மைட் டெயில் கேக் டோப்பர்ஸ் செய்து வச்சுக்கிறேன். அதை வச்சு இந்த கேக்கை இப்போ டெக்கரேட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். கடல் குதிரை ஒன்றையும் ஃபிஷ் ஒன்றையும் கேக்கின்ற அடிப்பகுதியில் ஸ்டிக் பண்ணி விடுகிறேன். மணல் கலரில் இருக்கக்கூடிய மாதிரியான பிஸ்கட் எடுத்து உடைச்சி தூளாக்கி வச்சிருக்கிறேன். கேக் பேஸுக்கு மணல் மாதிரி இருக்கிறதுக்காக இந்த பிஸ்கட் தூளை போட்டு டெக்கரேட் பண்ணுறேன். பார்க்க கடற்கரை மாதிரியான ஒரு ஃபீல் வருதா? கேக்குக்கு மேட்சிங்காக கப் கேக் செய்து வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் தானே. அதுதான் இப்போ கப் கேக் செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த கப் கேக் சின்னாக்களுக்கு சாப்பிடவும் ரொம்ப விருப்பமாக இருக்கும். இந்த கப் கேக்குக்கு நான் சிலிக்கன் மோல்ட்டில் செய்த கப் கேக் டோப்பர்ஸை தான் யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்க. பார்க்க ரியல் மாதிரி இருக்குது. கப் கேக் பார்க்க நல்லா இருக்குதா? உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லி ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்க. இப்போ செய்து வச்சிருக்கிற கப் கேக்ஸ் டெக்கரேஷனுக்கு முன்னால் எப்படி இருக்குதுன்றதை பாருங்க. இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லி ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்க. கேக்கை டெக்கரேஷனுக்கு முன்னால் வச்சு ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கல தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். என்ன பேர்னவே கேக்குன்னு சொல்லிச்சு நம்ம இன்னும் பேர்ன் பண்ணி காட்டலையேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இனித்தான் பேர்ன் பண்ணி காட்ட போகிறேன். பேர்ன் பண்ணிக்கல எப்படி கேக் அழகாக இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. கேக்கின் நடுப்பகுதிக்கு இப்படி நீளமான ஒரு லைட்டரை யூஸ் பண்ணித்தான் நெருப்பு வைக்கணும்.
பேர்னவே பண்ணைக்கில்ல நேம் ரிவீல் பண்ணக்கூடிய மாதிரி தான் இந்த கேக்கை செய்து வச்சிருக்கிறேன். பாருங்க, நேம் ரிவீல் ஆகி கொண்டு இருக்குது. பேர்னவே பண்ணி முடிகிறதுக்கு 2 minutes எடுத்தது. நான் இந்த வீடியோவை கூடின ஸ்பீட்டில் விட்டு தான் போட்டிருக்கிறேன். இந்த பேர்னவே கேக் தான் இப்போ ரெண்டிங்காக போய்கொண்டிருக்குது. ஜெண்டர் ரிவீல், வில் யூ மேரி மீ, பர்த்டே, இப்படியான எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இந்த பேர்னவே கேக்கை செய்யணும். எடிபிள் சீட் கேக்கில் முட்டாதபடியாகத்தான் இப்படி பேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லி ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்கோ. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.